அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இன்று ஒரு முக்கியமான ஒரு வீடியோ செய்து காட்ட போகிறேன். கண்டிப்பாக அவதானிங்க. அதாவது நீங்கள் ரோயல் கியூ ஆக்டிவேஷன் செஞ்சுட்டீங்க, பைனான்ஸையும் வெரிஃபை பண்ணிட்டீங்க, ஏபிஐ பைண்டிங் செஞ்சுட்டீங்க, உங்களோட அசெட்டில் $10 இருக்குது, பைனான்ஸ்லேயும் ஸ்பொட்டில் நீங்கள் டாலரை கொண்டு வந்துட்டீங்க. அப்போ ரேடிங் எல்லாம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி ரைட். இப்போ ரேடிங் போடுவோம்னோட நீங்கள் போய் கொயினை டைப் பண்ணுறீங்க. அதாவது என்ன கொயினை போட போகிறீங்கன்னா BERA என்ற கொயினை நீங்கள் ரேடிங் போட போகிறீங்க. BERA. அப்போ தான் சர்ச்சில் போய் ஃப்ரண்ட் பேஜில் பாருங்கள். இந்த சர்ச்சில் போய் இந்த சர்ச்சை கிளிக் பண்ணி இந்த கொயின்ட பேரை டைப் பண்ணுறேன். சர்ச்சில் ஓலை கொடுத்து சர்ச்சில் பண்ணுறேன். என்ன கொயினுண்டா BERA அப்படின்ற ஒரு கொயினை போட போகிறேன். போய் சர்ச் பண்ணால் அந்த கொயின் காட்டுதில்லை. இந்த கொயின் காட்டுதில்லைண்டா இந்த ரோயல் கியூவில் இந்த கொயின் ஆட் பண்ணப்படலைண்டா அர்த்தம். இந்த கொயின் எங்கே இருக்குன்னா பைனான்ஸ்லான்னு இருக்குது. பைனான்ஸில் இருக்கிற கொயினை இந்த ரோயல் கியூவில் காட்டுதில்லைண்டா கருத்து. நீங்கள் ரோயல் கியூவில் அந்த கொயினை ஆட் பண்ணலை, சேர்த்து கொள்ளலைண்டா அர்த்தம். அதாவது பைனான்ஸில் அவ்வப்போது புது புது கொயின்கள் புதுசாக வந்து கொண்டிருக்கும். அண்மையில் ட்ரம்முண்ட கொயின் வந்ததானே, அமெரிக்க ஜனாதிபதி பேரில் ட்ரம்முண்ட கொயின். அது பைனான்ஸுக்குள்ளான்னு இருக்குது, நம்மளோட ரோயல் கியூவில் அது வரல. அதை நாம் என்ன செய்யணும், நாமளாகவே ஆட் பண்ணணும். அது மாதிரி சில கொயின்கள் நமக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணலாம். பைனான்ஸுக்குள்ளே சில கொயின் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவ்வப்போது டீலிஸ்ட் பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நாமளும் பைனான்ஸ்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டோம்னா தப்பி தவறி அந்த கொயினை நாம் போட மாட்டோம். புதுசாக வரவங்க மட்டும்தான் அதை செய்யணும். ஏற்கனவே கொயின் போட்டிருந்தால் நீங்கள் அதில் ரிமூவ் பண்ணி விடப்படா, போடாதவங்க டீலிஸ்ட் ஆக போகிற கொயின் என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணி விடலாம். இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ பாங்க ஃப்ரண்ட் பேஜுக்கு போவோம். ஒரு கொயின் எப்படி எட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் ரேடிங் போகிறதுக்கு உங்களோட ரோபோ ரெடியாக இருக்குது. புதாக்களுக்கு சொல்கிறேன், உங்களோட ரோபோ ரெடியாக இருக்குது. அவருக்கு அந்த கொயினை போய் சர்ச் பண்ணால் காட்டுதில்லை. ஒரு கொயின் அடிக்கிறீங்க காட்டுதில்லை. அப்போ என்ன செய்வோம்டா, நீங்கள் இதில் பாருங்கள், இந்த சர்ச் பட்டனுக்கு மேலே மேனேஜ்னு போட்டு ப்ளஸ்ன்ற ஒரு அடையாளமிக்கு பாருங்கள், ப்ளஸ். அதாவது ஸ்பாட் ஃபியூச்சருக்கு நேருக்கு வலக்காய் சைட்டில் மேனேஜ்னு போட்டு ப்ளஸ் அடையாளமிக்கு. இந்த ப்ளஸ் அடையாளத்தை தொடுங்க. இப்படி ப்ளஸ் அடையாளத்தை தொட்டிங்கன்னா இந்த ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் பாருங்கள் ஆப்ஷனல்ன்று இருக்குது, ஸ்பொட்டுன்னு இருக்குது, ஃபியூச்சர்ன்று இருக்குது. அப்போ 3 வகையான ஆப்ஷன் இருக்குது. நாம் இப்போ ஸ்பொட்டுக்குள்ளே ரேடிங் செய்ய போகிறோம். அதனால் ஸ்பொட்டை தொடுவோம். ஸ்பொட்டை தொட்டால் அந்த ஸ்பொட்டுக்குள்ளே மஞ்சள் கோடு வரும் பாருங்கள். ஸ்பொட்டுக்குள்ளே மஞ்சள் கோடு. இப்போ ஸ்பொட்டுக்குள்ளே மஞ்சள் கோடு வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும்டா, எல்லா கொயினையும் இதில் இருக்கிற எல்லா கொயினையும் நீங்கள் எட் பண்ணணும் ரோயல் கியூக்குள்ளே அப்படின்னு சொன்னால் கீழுக்கு பாருங்கள் ALL ஓல்ன்ற ஒரு வட்டம் இருக்குது. அதை தொடுங்க. தொட்டால் இதில் என்னென்ன கொயின் எட் பண்ணு படலையோ அந்த கொயின் எட் ஆகும். இங்கே பாருங்கள் 1000 CHWMS கொயின் புதுசாக வந்திருக்கு. அதை எட் ஆகுது. அதை செலக்ட் பண்ண பாட்டிக்கு அதை எட் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள் ANIME கொயின் புதுசாக வந்திருக்கு. அது வந்து செலக்ட் பண்ண பாட்டிக்கு. அடுத்தது பாருங்கள் BERA இதான் நாம் சர்ச் பண்ண கொயின், அது செலக்ட் ஆகிக்கு. இப்போ பாருங்கள் இந்த ஓலுக்கு நேருக்கு பாருங்கள் வலக்காய் மூலையில் ADD அட்ன்னு இருக்கு. இந்த ADDயை தொட்டிங்கண்டா இந்த கொயின் எட் ஆயிரும், ரோயல் கியூக்குள்ளே வந்து சேர்ந்துடும். அப்போ ADDயை தொட்டுட்டேன் பாருங்கள். இப்போ அதில் டிக் கொழுந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ ரோயல் கியூக்குள்ளே புதுசாக வந்த கொயின் எல்லாம் எட் ஆகிட்டு. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பேஜுக்கு போய் இப்போ சர்ச்சில் நீங்கள் இந்த கொயினை போட போகிறீங்க. BERA கொயினை போட போகிறீங்கடா. ஓலை கொடுத்து BERA அடிங்க. BERA இப்போ அடித்தா பாருங்கள் BERA என்ற கொயின் இப்போ காட்டுது. இப்போ நீங்கள் இந்த கொயினை தொட்டிங்கண்டா அல்லது இந்த +4 க்ரீன் கலரில் இருக்கிற +4 தொட்டிங்கண்டா இந்த கொயின்ட பேஜ் வரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வந்து இந்த கொயின்ட கிராஃப் வரும். இந்த கொயின் BERA என்ற கொயின் ஒரு கொயின் $6 போகுது. அதில் கிராஃப் தான் இது. அப்போ இந்த கொயினை போடலாமா இல்லையாங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், மீட்டரை பார்த்து முடிவெடுக்கலாம். டெக்னிக்கல் இண்டிகேட்டரில் RSI 52 காட்டுது. 52 காட்டினா அந்த கோயிலில் போடலை. என்ன 50 விட குறைய இருந்தால் தான் போடலாம். ப்ரோ ப்ளஸ் அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆகவே இப்படி தான் ஒரு கோயின் என்ன செய்கிறது, எட் பண்ணுறது ரைட். இப்போ புதுசாக நீங்கள் பொட் வாங்கிக்கல் நீங்கள் ஒரு ரேடிங்கும் போடலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணினீங்கண்டா உங்களுக்கு இப்படி காட்டும். இந்த ஆப்ஷனில் சில கோயின் பாருங்கள் to be delist அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். AEROGO டீலிஸ்ட் ஆக போகுது. அடுத்தது
டீலிஸ்ட் ஆக போகுது, பர்கர் டீலிஸ்ட் ஆக போகுது, கொம்போ டீலிஸ்ட் ஆக போகுது, லினா டீலிஸ்ட் ஆக போகுது. 5 காயின் பைனான்ஸில் மார்ச் 28ஆம் தேதி டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை இங்கே எங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டுது, மற்ற கோயின்கள் ஒன்றையும் காட்டலை. அப்போ இந்த கோயினை தப்பி தவறி புதுசாக ரேடிங் போடுறாக்கள் போட்டுறப்படாது. ஏற்கனவே ரேடிங் போட்டாக்கள் இந்த வேலை செய்யப்படாது. ஏற்கனவே உங்களோட ரேடிங்கில் இருக்கு. இப்போ பர்கரை நீங்கள் ரேடிங் போட்டுக்கீங்கண்டா நீங்கள் இந்த வேலை செய்யப்படாது, அதுக்கு உங்களுக்கு வேறு வேலை இருக்குது. இப்போ டீலிஸ்ட் பண்ணப்பட்ட கோயின் ஏற்கனவே ரேடிங்கில் போட்டிருந்தா என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு வேறு மெத்தட் இருக்குது, 3 மெத்தட் இருக்குது, அதை கேளுங்க சொல்லித்தரோம். இப்போ புதுசாக போடுற ஒரு ஆள் இந்த டீலிஸ்ட் 2 கோயின் இதில் இருக்கப்படா, இதை ரிமூவ் பண்ணிவிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா புதாக்களுக்கு மட்டும்தான். இதான் புதுசாக ரோபோ வாங்கினாக்கள், இன்னும் ரேடிங் போடாத ஆக்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ரைட், இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்டா அந்த ஆப்ஷனில் வச்ச மாதிரி நீங்கள் இதை டிக் பண்ணுறேன். ரைட், இந்த 5 கோயினும் எனக்கு தேவையில்லை, இது டீலிஸ்ட் ஆக போகிற கோயினில் நான் போட்டுறப்படா, தப்பி தவறு இதில் ரேட் போட்டுறப்படாதுக்காக டிக் பண்ணிங்கண்டா இந்த ALLக்கு நேருக்கு பாருங்கள் ரிமூவ்ன்ற ஒரு அடையாளம் வந்துருக்கு. இந்த ரிமூவை கொடுத்தீங்கன்னா இது இல்லாமல் போயிடும். அப்போ நாம் தப்பி தவறையும் அதில் போட மாட்டோம். அப்போ இது புதுசாக ரோபோ வாங்கின ஆக்கள் தான் செய்ய வேண்டிய வேலை. பழைய ஆக்கள் இந்த கோயினில் ரேட் போட்டிருந்தா இந்த வேலை நீங்கள் செய்யப்படாது. ஓகே, ரைட். இப்போ ரிமூவை கொடுக்குறேன். do you wish to remove the coin from the list? yes, confirm கொடுத்தா அந்த கோயின் அவ்வளோ இல்லாமல் போயிடும். சரிதானே? அப்போ நாம் அதை என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம். டீலிஸ்ட் ஆக போகிற கோயினை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், புதுசாக போட மாட்டோம். ரைட். ஆகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அஸ்ரப் டிவியில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். ஓகே.